எல்லாரும் இந்த லட்சம் உண்மையாவே திமுகவால் இந்த நரவேட்டையாடப்படுகிற இந்த மாநிலத்திற்குள் திமுகவை இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற சிந்தனை ஒன்று இருக்கிற எல்லாரும் ஒன்றிணையுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை அது விஜய்க்கும் பொருந்தும், சீமான் அவர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு கொலை நடந்திருக்கு, 41 பேர் மரணிச்சிருக்காங்க. ஒரு மாச காலத்துல நீங்க போய் மலேசியாவில் நின்று டான்ஸ் ஆடுறீங்க ஒரு தலைவர். 3ஆம் ஆண்டு கட்சி விழா நடக்குது, நீங்க அதில் நடனமாடி காட்டிட்டு இருக்கிறீங்க. இது என்ன வகையான மனநிலைங்கிற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர் கைது செய்யப்படுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு ட்வீட். ஒண்ணுமில்லாத சவுக் சங்கர் கைது பண்ணிட்டு போற, ஒண்ணுமில்லாத ஒருத்தர் மீடியாவில் உட்காந்து பேசினா கைது பண்ணிட்டு போற, எனக்கு கூட சம்மன் அனுப்புற. ஆனா ஏன் நீ ஆதவர்ஜுனாவை கைது பண்ணல? ஆதவர்ஜுனா உள்ளுக்குள்ள உட்காந்து என்ன வேலை செய்கிறார்? அவர் தான் விஜயை தொந்தரவு டிஸ்டர்பே பண்றார். அந்த கட்சியை அழிப்பதற்கும் இந்த கட்சி ஒரு கூட்டணியில் அமைந்து விடக் கூடாது என்பதில் அவர் தான் தெளிவாக இருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வருவதை விஜய் தடுத்து விடக் கூடாது என்பதிலே ஆதவர்ஜுனா போன்றவர்கள் ரொம்ப தெளிவாக வேலை செய்திருக்கிறார்கள். திமுக உண்மையிலே திராவிட கட்சியா இருக்குதா? தாத்தனுக்கு அப்பா, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இப்படி தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது பூர்ஷ்வா கட்சியா இல்லையா? இது பூர்ஷ்வா சிந்தனைக்கு சொந்தமான கட்சியா இல்லையா? இந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே இப்படி உட்காந்து முற்போக்குன்னு இவர்கள் முற்போக்காக கொண்டு வந்து என்ன திட்டம் கொண்டு வந்து என்னத்தை நிறைவேற்றிட்டாங்க ஒன்று சொல்லுங்கன்னு கேட்கிறோம். நம்ம சாதிய ரீதியான தூண்டுதல்கள், சாதிய ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்து இருக்கிறதுங்க. இவங்க பீரியட்ல SC ST மக்களின் மீதான வன்முறைகள் அதிகரித்து இருக்கிறதுங்கிறதான் ட்ராக் ரெக்கார்டு. அவங்க ஏன் 11% அங்க இரட்டை இலக்கத்துல முன்னேற்றிட்டோன்றாங்க. இவர்களால் அது நடந்தது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது பச்சை பொய். இவர்களால் அதிகரித்திருப்பது கஞ்சா தான். இவர்களால் தொழில் அதிகரிக்கல. இவர்களால் அதிகரித்திருப்பது கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமைகள். இதுக்குதான் இவர்களால் அதிகரிச்சிருக்கு. SC ST மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இவைதான் இதில் இவங்க காலத்தில் அதிகரிச்சிருக்கு. விவசாயம் நெகட்டிவ் இண்டெக்ஸ் போயிருக்குது. எப்படி GDP வளர்ந்துச்சு எனக்கு பதில் சொல்லணும்ல. கொரோனா உலகத்துக்கே புதுசு. எல்லா நாடுகளும் அதில் நடுங்கி போச்சு. என்ன செய்யறது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்தியாலையும் கூட பல மாநிலங்கள்ல பட்டினி பசி சாவுகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பட்டினி சாவு இல்லாமல் பார்த்து கொண்ட தலைவர் எடப்பாடியார். அவருக்கு எந்த நிர்வாக திறமையும் இல்லைன்னு இவனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 0 இன்கம் கவர்மெண்ட்டுக்கு இன்கமே கிடையாது. ஆனா ஹேண்டில் பண்றாரு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். ஒரு பட்டினி சாவு கிடையாது. அம்மா உணவகங்களை திறந்து விட்டார். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்கணும்னு சொன்னார். எந்த இடத்துலையும் பட்டினி சாவு வந்துடக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்தார். அரசு ஊழியர்களுக்கு எந்த மாநிலத்தாலும் ஊதியம் கொடுக்க முடியல. ஆனால் முழுமையான ஊதியத்தை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு நிர்வாகம் இவ்வளவு தூரம் சீரழிஞ்சு கிடக்குதுன்னா இந்த நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு அறிவும் திறமையும் வல்லமையும் கொண்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவை. அப்படியான முதலமைச்சராக இன்றைக்கு பழுத்த அனுபவத்தோடு எடப்பாடியார் இருக்கிறார். MLAவும் அமைச்சர்களுமே ரவுடிகளா தெரிஞ்சா எப்படி சார் நாடு நல்லா இருக்கும்? மாசுப்பிரமணியம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கொடுமை பண்ண வீட்டுக்கு சோறு தின்னுக்கிறாரு. கோயில் வாசல் நின்று சாமி கும்பிட போற பக்தர்களை பார்த்து நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு கேட்கிறாரு சேகர் பாபு. அம்மாவுக்கு மகளுக்கு 1000 கொடுத்துருக்கிற யாரோ கூட பேசிட்டு இருக்குங்கிறாரு துரைமுருகன். ஓசியில தானே போறேன்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தி பேசுறாரு பொன்முடி. எந்த அமைச்சர் சார் உருப்படி? 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி அதுல பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஒரு அமைச்சர் உருப்படியான அமைச்சர் உண்டா இந்த ஆட்சியில? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. இதையெல்லாம் விட்டுட்டாங்க. கொடியை பார்த்து சொன்னார்ல கூட்டணி என்று கேட்கிறார். நான் ரைட், தப்பு கிடையாது. கூட்டணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் தான் அழைச்சோம். உண்மையாவே திமுகவால் இந்த நரவேட்டையாடப்படுகிற இந்த மாநிலத்திற்குள் திமுகவை இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற சிந்தனை ஒன்று இருக்கிற எல்லாரும் ஒன்றிணையுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை அது விஜய்க்கும் பொருந்தும், சீமான் அவர்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதனால நீ கூட்டணி சொன்னீங்கன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, விஜய் அவர்களினுடைய கட்சி அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்த வரைக்கும், அந்த கொலைகள் நடந்த வரைக்கும் அவர் மேல பிழை இருக்கா இல்லையாங்கிறது எங்கள் பாயிண்டே இல்லை. அது CBI சொல்ல வேண்டியது, சரிதானுங்களா? அதன் பிறகு நடந்ததை அரசியலாக நாங்கள் விமர்சிக்கிறோம். ஒரு கொலை நடந்திருக்கு, 41 பேர் மரணிச்சிருக்கிறாங்க. ஒரு மாச காலத்துல நீங்க போய் மலேசியாவில் நின்று டான்ஸ் ஆடுறீங்க ஒரு தலைவர். 3ஆம் ஆண்டு கட்சி விழா நடக்குது, நீங்க அதில் நடனமாடி காட்டிட்டு இருக்கிறீங்க. இது என்ன வகையான மனநிலைங்கிற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். சரி, விஜய் ஏன் இந்த அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்கிறார்? ஏன் எடுக்கிறாருன்னா, திரு ஆதவர்ஜுனா அவர்கள் விஜயே சபரீஷனால் உருவாக்கப்பட்டவர் நான் சொல்றேன் விஜயை முடிச்சிருவாங்கன்னு நான் சொன்னேன். இந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் விஜய் முடிச்சிருவாங்க இவங்க. இந்த ஆதவர்ஜுனாங்கிற ஒரு நபர் இருக்கிறார். இவர் யாரால் உருவாக்கப்பட்டு எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கிற கேள்விதான் என்னுடைய பிரதான கேள்வி. இதை ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்த போது 41 பேர் மரணம் அடைந்த போது திரு விஜய் அவர்களை கைது செய்வதற்கு திமுக அரசு துடித்தது. ஆனால் தனியார் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே பேசி இருக்கிறார்கள். எடப்பாடியார் மட்டும் பேசாம இருந்தானே குண்டாஸ்ல ஓட்டிருப்பாங்க விஜய, இவர் போய் தடுத்துட்டாரு அன்னைக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இவங்களோட மோட்டிவ் தான் இருந்துச்சு. விஜய் குண்டாஸ்ல உள்ள போடணும், கட்சியை முடிக்கணும், பொறுப்பாளர்கள் எல்லாம் கைது பண்ணணும், இதோட இதை முடிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் அதிமுக அதுக்கு விடல. அறத்துக்கு புறமான வழியில நீ அவரை வீழ்த்து நாங்க விட மாட்டோம், தேர்தல் வந்தா மோதி பார்த்துக்கலாம், அது வேற.
ஆனா நீ இப்படி அழிக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம், நாங்க உறுதியா நின்னோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர் கைது செய்யப்படுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு ட்வீட் அது. இங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இலங்கையில நேபாள் நடந்த மாதிரி மக்கள் ஆயுத புரட்சி செய்வாங்க என்ன போட்டார். அன்னைக்கு இருந்த நிலையில 10 பசங்க டக்குன்னு அறுவாளை தூக்கிட்டு ரோட்ல இறங்கி இருந்தாங்கன்னா தடுக்க முடியாது யாருனாலையும். அப்ப இப்படி ஒரு கலவரத்தை உண்டாக்குகிற வகையிலே தான் அவருடைய ட்வீட் அமைந்திருந்தது. அவரை நீங்கள் கைது செய்யக்கூடாது என்றோ அவருக்கு நீங்கள் விசாரணைக்கு இது பண்ணணும் அதெல்லாம் நாங்க யாரும் கேட்கல. ஏன் திமுக கைது பண்ணல? இதுதான் நான் என்னோட முதல் சந்தேகத்தின்னு நாங்க அன்னைக்கே வச்சது. திமுக அன்னைக்கு ஏன் கைது பண்ற எல்லா வாய்ப்பும் இருக்கு. நீதான் விஜய் கட்சியை முடிச்சோம், விஜயை கைது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையே நாங்க எல்லாரும் தடுக்கிறோம். இந்த சென்ஸ் என்ன, விசாரணை இல்லாம நீ கைது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, உண்மையான குற்றவாளி கண்டுபிடி நாங்க நிக்கிறோம். இது குற்றம், இது செய்தது குற்ற செயல், வன்முறையை தூண்டுதல். ஆமா, ஏன் கைது செய்யல? ஒண்ணுமில்லாத சவுக் சங்கர் கைது பண்ணிட்டு போற, ஒண்ணுமில்லாத ஒருத்தர் மீடியாவில் உட்காந்து பேசினா கைது பண்ணிட்டு போற, எனக்கு கூட சம்மன் அனுப்புற. ஆனா ஏன் நீ ஆதவர்ஜுனாவை கைது பண்ணல? ஆதவர்ஜுனா உள்ளுக்குள்ள உட்காந்து என்ன வேலை செய்கிறார்? அவர் தான் விஜயை தொந்தரவு டிஸ்டர்பே பண்றார். அந்த கட்சியை அழிப்பதற்கும் இந்த கட்சி ஒரு கூட்டணியில் அமைந்து விடக்கூடாது என்பதில் அவர் தான் தெளிவா இருக்கிறார். அப்ப அதனால தான் நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு அவர் விசிகாவில இருந்து இங்க வந்ததெல்லாம் திட்டமிட்ட பிளானா இல்ல இருக்கலாமான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை. நான் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்க. ஆனா இது நான் பேஸ் பண்ணி நான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். அப்ப சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் நடக்கிற பிரச்சனைங்கிறது ஊரறிந்த ரகசியம், அது எல்லாத்துக்கும் தெரியும். இதுல உதயநிதியை டார்கெட் பண்ணி வேலை செய்யறதுக்கு எதிர்கட்சிக்குள்ள வேற கட்சிக்குள்ள ஒரு ஆள் வேணும். அப்படியான ஒரு ஆளாக சபரீசனால் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறவர் தான் ஆதவர்ஜுனா. அவர் அந்த வேலையை தான் அங்கே செய்யறார். அவருடைய நோக்கம் திமுகவின் ஆட்சியை மாற்றுவதல்ல. திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். ஆனா திமுகக்குள்ள உதயநிதியினுடைய கை ஓங்கக்கூடாது. இந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே திமுக ஆட்சிக்கு வருவதை விஜய் தடுத்து விடக்கூடாது என்பதிலே ஆதவர்ஜுனா போன்றவர்கள் ரொம்ப தெளிவாக வேலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு தான் நான் வச்சேன். இது நடந்து முடிகிற போது ஒருவேளை இவர்கள் போடுகிற திட்டத்துல மக்கள் ஏமாந்து போய் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக திமுகவை அப்புறப்படுத்தலாம்னு நினைச்சு வாக்களிச்சு வாக்குகள் பிரிஞ்சு மீண்டும் ஒரு வேளை திமுக வருகிற சூழல் ஏற்பட்டால் அவர்கள் இந்த கட்சியை இல்லாமல் அடிப்பார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை அவங்க முடிப்பாங்க. இதான் நடக்கும். இதை நான் சொல்றோம். இது என்ன 2026 தேர்தலில் திமுக தங்களை மிகப்பெரிய முற்போக்காளர்களாகவே அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அந்த மாதிரியான திட்டங்களா அறிவிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ரைட்டர்ஸ், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரியான முற்போக்கு விஷயங்களை திமுகவுக்கு ஆதரவாக செலுத்துறதும், திமுக அதிமுகவை திராவிட கட்சிகள்ல இருந்து அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதும் ஒரு நரேட்டிவை அதிமுக மேல செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. திமுக உண்மையிலே திராவிட கட்சியா இருக்குதா, இல்ல அவங்க அந்த முற்போக்கு சிந்தனையை தொடர்ந்து அவங்க கட்டமைச்சுட்டே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு வளையத்தை, சேஃப்டி வளையத்தை கொடுக்குது? அதாவதுங்க, அவங்க அதை தொடர்ச்சியா செய்வாங்க. அதாவது அந்த அறிவுலகவாதிகள் மத்தியில தங்களை ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் போல அவர்கள் காட்டிக்கொள்வது உண்டு. அதற்கு சில அறிவுலகவாதிகள் பலியாவதும் உண்டு. அந்த சிந்தனையில் அவங்க பலியாயிடுறாங்க. ஆனால் சில பெரும்பான்மையானவர்கள் இவர்களால் கிடைக்கிற பலன்கள் கருதித்தான் இவர்களோடு நிற்கிறார்கள். நான் இந்த செய்தியாளர்களாக, அரசியல் விமர்சகர்களாக இப்படியெல்லாம் வர்றவங்களை எல்லாம் சேர்த்தேன்னு சொல்றேன். அவங்களுக்கு உள்ளூர அவர்கள் ஒரு பலன் அடைய வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஒரு பலன் அடைகிறார்கள் இவங்க கிட்ட இருந்து. அந்த பலன்களுக்காக இந்த திமுகவை தூக்கி பிடித்துக் கொண்டு ஆடுகிறார்கள். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கறது, ரொம்ப காலம் மனிதகுலம் போராடி வென்றெடுத்திருக்கிற ஒரு கோட்பாடு தான் ஜனநாயகங்கிற கோட்பாடு. இருக்கிற எல்லா பிற்போக்குத்தனங்களும் முடிந்து போனவர்கள் வந்த முற்போக்கு சிந்தனை தான் ஜனநாயக கோட்பாடு. இது எல்லாரும் ஏற்கிறோம்ல. அந்த ஜனநாயகத்திற்கே விரோதமா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்குது. இந்த கட்சி எப்படி முற்போக்கு கட்சியா இருக்க முடியும்? தாத்தனுக்கு அப்பா, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், இப்படி தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இது பூர்ஷ்வா கட்சியா இல்லையா? இது பூர்ஷ்வா சிந்தனைக்கு சொந்தமான கட்சியா இல்லையா? இந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே இப்படி உட்காந்து முற்போக்கு முற்போக்கு முற்போக்குன்னு. இவர்கள் முற்போக்காக கொண்டு என்ன திட்டம் கொண்டு என்னத்தை நிறைவேற்றிட்டாங்க ஒன்று சொல்லுங்கன்னு கேட்கிறோம். நம்ம முற்போக்காக இவர்கள் செய்தது என்ன? மேடையிலே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பார்த்து நீ எஸ்சி தானன்னு கேட்கறது தான் உங்களோட முற்போக்கா? இதான் முற்போக்கா? பெண்களுக்கு பத்தி பேசுகிற போது 2 சமயங்களை குறிப்பிட்டு சொல்லி பெண்களை கொச்சிப்படுத்தி ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இதான் முற்போக்கா? அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிற, மகளுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கிற, 2 பேர் சிம் கார்டு போட்டு யாரு கூட பேசிட்டு இருங்கன்னு பேசினாரு ஒரு மூத்த அமைச்சர். முற்போக்கா? இதான் முற்போக்கா? சாதிய ரீதியான தூண்டுதல்கள், சாதிய ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறதுங்க இவங்க பீரியட்ல. எஸ்சி எஸ்டி மக்களின் மீதான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறதுங்கிறதான் ட்ராக் ரெக்கார்டு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க?
4 பேர் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 2 மாசத்துல மட்டும் 4 இளைஞர்கள் லாக்அப் டெத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரும் பட்டியலத்தை சார்ந்தவர்கள். பதில் சொல்லுவாரா ஸ்டாலின்? இந்த முற்போக்காளர்கள் யாராவது வாய் திறப்பாங்களா? பொய்யுங்க. எதுங்க முற்போக்கு? மக்கள் ஒரு ஒரு சமூகம் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை தரத்தை இன்னொரு படி முன்னேற்றுவதற்கு எவன் ஒருவன் திட்டமிடுகிறானோ அவன் தான் இந்த ஜனநாயகத்தை சரியான அரசியல்வாதி. அப்படி இவங்க நிறைவேற்றின திட்டம் ஒண்ணு சொல்லுங்களேன். அதான் அவங்க சமத்துவபுரம் சொல்லுவாங்க. எங்கெங்க இருக்கு? 1000 ரூபாய் சொல்லுவாங்க. என்ன 1000 ரூபாயில என்ன நடந்திருக்கு? 28 மாசம் கொடுக்கல. முதல் மாசத்துல இருந்து கொடுக்குறேன். நீங்க 28 மாசம் கொடுக்கல. நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்த 1000 ரூபாய்க்கு தான் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ள. என்ன ஒரு மூலதன செலவீடுகள் ஏதாவது இருக்கா இவங்களோட? பொருளாதார ரீதியாக இவர்கள் இந்த அரசு வந்து டோட்டல் ஃபெயிலியருங்க. அப்புறம் அவங்க ஏன் 11% நாங்க 8 இலக்கத்துல முன்னேற்றிட்டோன்றாங்க அவங்க. அது ஒரு மகா பெரும் காமெடி. அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி கால்குலேட் பண்றாங்க? தனியார் நிறுவனங்கள், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா நிறுவனங்கள், அரசு, எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்த ஜிடிபி. அது சரிதானுங்களா? அது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் கால்குலேட் பண்றாங்க. இந்த உள்நாட்டு உற்பத்தி எப்போ அதிகரிக்கும்? திடீர்னு அறிவிச்சுமா? இருக்காது. ஒரு நிறுவனம் இங்க வரணும். அந்த நிறுவனம் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முதல் நிறுவனத்தை உருவாக்கி ஆட்களை கொண்டு வந்து அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உற்பத்தியை தொடங்கி அது உற்பத்தி மார்க்கெட்டுக்கு போன பிறகு தானே அது வரும். அது ஒரு காலாண்டு திட்டமா இருக்கும். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இது எங்கள் ஆட்சி காலத்திலே 10 லட்சம் கோடியை நாங்கள் உள்ள கொண்டு வரோம் அந்நிய முதலீடு. அப்போ உள்ள வர நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை தொடங்குது. அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து நாட்டினுடைய உற்பத்தி அதிகரிக்குது. உற்பத்தி அதிகரிச்சிருச்சு, நீ டேட்டா மட்டும் காட்டுற. நாங்க என்ன கேட்கிற, ஒரு வெள்ளை அறிக்கை விடு. நாங்கள் இத்தனை நிறுவனத்தை கொண்டு வந்தோம், எங்கள் நிறுவனம், நாங்க கொண்டு வந்த நிறுவனத்தினால் இந்த ஜிடிபி அதிகரிச்சிருக்கு, நீ காட்டு, நாங்க ஏத்துக்கிற எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறோமே. அப்ப 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம தான் வந்து குடிமராமத்து பணிகளை பண்றோம். நாம தான் வந்து எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துகிற பணியை அதிமுக தான் பண்ணுது. விவசாயத்தினுடைய உற்பத்தியை பெருக்கிறது அதிமுக தான். அதிமுக ஆட்சி காலத்துல தான் தொழில் நிறுவனங்கள் உள்ள வருது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக முதலமைச்சரையே போடுது அதிமுக. இவங்க வந்து அதையெல்லாம் மாத்திட்டாங்க. அப்ப தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்களிப்பு செஞ்சது அதிமுக. அந்த பீரியட்ல வந்த நிறுவனங்கள், நாங்க எங்க ஆட்சி காலத்துல மின்சார கட்டணத்தை ஏத்துல, தொழில் செய்ய முடிஞ்சது. நாங்க சொத்து வரி ஏத்துல, வாடகை ஏத்துல, அதனால தொழில் நடத்த முடிஞ்சுச்சு. நீ வந்த பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரே ஆண்டுல 2000 MSME மூடப்பட்டிருக்குது. சட்டமன்றத்தில் பேசப்பட்ட தகவல் நான் சொல்றேன். பதில் சொன்னாரா முதலமைச்சரே? அப்ப எப்படி உன்னோட உள்நாட்டு உற்பத்தி மட்டும் அதிகமாகும்? எப்படி அதிகமாகும்னா, ஏற்கனவே வந்திருக்கிற நிறுவனங்கள் தன்னுடைய ப்ரொடக்ஷன் தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப இவர்களால் அது நடந்தது என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது பச்சை பொய். இவர்களால் அதிகரித்திருப்பது கஞ்சா தான். புரியுதானுங்களா? இவர்களால் தொழில் அதிகரிக்கல. இவர்களால் அதிகரித்திருப்பது கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமைகள். இதுக்குதான் இவங்களால் அதிகரிச்சிருக்கு. SC/ST மக்களுக்கு எதிரான கொடுமைகள், இவைதான் இதில் இவங்க காலத்துல அதிகரிச்சிருக்கு. விவசாயம் நெகட்டிவ் இண்டெக்ஸுக்கு போயிருக்குது. எப்படி ஜிடிபி வளர்ந்துச்சு? எனக்கு பதில் சொல்லணும்ல இவங்க. நான் இவங்க சொல்ற தரவுல இருந்து தானே சொல்றேன். விவசாயம் நெகட்டிவ் இருக்குதுங்க. அப்புறம் எப்படி நீ வளைஞ்ச 8.5% தனிநபர் வருமானம் பள்ளிக்கூடத்து இடைநிற்றல் அதிகரிச்சிருக்குதுங்க. எப்படி வருமானம் அதிகரிச்சது? எனக்கு புரியலையே. இல்ல, அவங்க தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கு. பெண்களுடைய வேலை வாய்ப்புல அதிகமா போயிருக்காங்க. முன்னாடி இருந்த சார், நான் அதை தான் கேட்கிறேன். எந்த நிறுவனத்துக்கு போயிருக்காங்க? நீ வேலை கொடுத்துருக்கியா? வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு நீ உருவாக்கிக்கிறியா இல்ல அரசு வேலைக்கு இது கொடுத்துருக்கிறியா? சொல்லு, உங்க சாதனைன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம். நீ அரசு வேலை குறைஞ்சிருக்கு சார், 75,000 பேருக்கு. ஆனா அவங்களுடைய அபிஷியல்ல நாங்க 10 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு மேல அது உறுதிப்படுத்தி கேட்கிறோம். அது எங்கேன்னு கேட்கிறேன். நான் வெள்ளை அறிக்கைன்னு கேட்டேன். என்ன நீங்க தெளிவா சொல்ல வேண்டியதானே சார்? இவ்வளவு இந்த இடத்துல போனாரு, எங்க முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வந்தாரு, இந்த நிறுவனம் வந்துச்சு, இந்த நிறுவனம் இந்த டேட்ல இருந்து இங்க இயங்குது, இந்த நிறுவனத்தை இவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, இதனால இவ்வளவு லாபம் வந்திருக்கு, இதுல இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இது வேலை வாய்ப்பு. இதானே வெள்ளை அறிக்கை. இதை ஒரு அரசு கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம்? இருந்தா தானே கொடுப்பாங்க. இல்ல, அதுதான் பிரச்சனை. பொய்யா பேசுறாங்கன்னு நான் சொல்றேன். எங்க வேலை 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு சொன்னீங்க. 1 லட்சம் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. 1.25 லட்சம் பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. 75,000 பேர் வேலை போயிருக்கே ஒழிய உங்க ஆட்சியில 5 லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கா? எல்லாமே பச்சை பொய்யுங்க சார். எங்க இதுல எப்படி சார் தொழில் வளர முடியும்? நீங்க சொல்லுங்க. 3 தடவை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. எப்படி சார் தொழில் நடக்கும்? தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? சொத்து வரியை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கிறீங்க. எப்படி அதிகரிக்கும்? தொழில் வளர்ச்சி இருக்கும் நாட்டுல? அதை அவங்க ஜிடிபியோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஜிடிபி அதிகரிச்சதுனால இதெல்லாம் அதிகரிக்கும், மக்கள் வருமானமும் அதிகரிச்சிருக்கும். இது எப்படி அதிகரிக்கும்? டாக்ஸ் எப்படி அதிகரிக்கும்? ஜிடிபி அதிகரிச்சா? டாக்ஸ் போட்டீங்கன்னா உன்னுடைய உற்பத்தி எப்படி பெருகும்? எனக்கு அது புரியவே இல்லையே. அந்த லாஜிக் என்னன்னே புரியலையே.
புரியுதுங்களா உங்களுக்கு? அது எல்லா வகையிலையும் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். எத்தனையும் மோசடி இந்த அரசாங்கம் பண்ணது. அது என்னன்னா பொய்யான தரவுகளை வேற எடுத்து அள்ளி வீசுறது. அதெல்லாம் மறுத்துட்டே இருக்க வேண்டியது. 2026 தேர்தலில் திமுகவினுடைய அந்த எதிர் மனநிலை மட்டும் அதிமுகவுக்கு போதுமா? இவங்க அதிமுக தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக மட்டுமே இல்லை மக்கள் சார்ந்த இயக்கங்கள்ல தங்களை போய் இணைச்சதுல எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க? இல்லை, நாங்கள் ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். வெறும் திமுக எதிர்ப்புங்கிறது நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தால் அந்த 4 ஆண்டு காலத்திற்குள் நடந்த சாதனைகளை மட்டுமே பல முறை பேசிட்டோம். அம்மா காலம், எங்கள் புரட்சித் தலைவர் காலத்தை எல்லாம் கூட விட்டுருங்க. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் 4 ஆண்டு காலம், அதில் 2 ஆண்டு காலம் கொரோனா போச்சு. அவருடைய நிர்வாக திறமைக்கு பல சான்றுகளை நாங்கள் சொல்கிறோம். கொரோனா உலகத்துக்கே புதுசு. எல்லா நாடுகளும் அதில் நடுங்கி போச்சு. என்ன செய்யறது, எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்தியாலையும் கூட பல மாநிலங்கள்ல பட்டினி சாவுகள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பட்டினி சாவு இல்லாமல் பார்த்து கொண்ட தலைவர் எடப்பாடியார். அவருக்கு எந்த நிர்வாக திறமையும் இல்லைன்னு இவனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். 0 இன்கம் கவர்மெண்ட்டுக்கு இன்கமே கிடையாது. ஆனா ஹேண்டில் பண்றாரு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும். ஒரு பட்டினி சாவு கிடையாது. அம்மா உணவகங்களை திறந்து விட்டார். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் இலவசமாக கொடுக்கணும்னு சொன்னார். எந்த இடத்திலும் பட்டினி சாவு வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவா இருந்தார். அரசு ஊழியர்களுக்கு எந்த மாநிலத்தாலும் ஊதியம் கொடுக்க முடியல. ஆனா முழுமையான ஊதியத்தை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் போய் நின்னார். நீங்க நேரடியாக அந்த கொரோனா மீட்பு பணிகளை போய் பார்வையிட்டார். முதலமைச்சரே போய் நின்னார். அதனால்தான் இந்திய அரசு இந்தியாவிலேயே கொரோனாவை சிறப்பாக கையாண்ட மாநிலம்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லிச்சு. அவ்வளவு தூரம் அவரோட நிர்வாக திறமையை அவர் அதில் காட்டினாரு. அவர் மீதி கிடைச்ச 2 வருஷம், இந்த கொரோனாவில் 2 வருஷம் போனால் மீதி கிடைச்ச 2 வருஷத்துல தான் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வராரு. இந்தியா விடுதலை அடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு அரசு பீரியட்ல 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கினது சரித்திரமே கிடையாது. முதலில் வாங்கியவர் எடப்பாடியார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரார், 68 கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரார், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வரார், 5 வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரார், 4 கால்நடை வளர்ப்பு கல்லூரிகளை கொண்டு வரார். இது போக பல கல்லூரிகள். இதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் 2 வருஷத்துக்குள்ள செஞ்சது. 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை 41ஐயும் அப்படியே அரசு கல்லூரிகளாக மாற்றுகிறார். இது அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சது. 33 கூட்டி குடிநீர் திட்டங்களை கொடுக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி உட்பட 33 கூட்டி குடிநீர் திட்டங்கள். எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க அந்த தூர்வாரும் பணிகளை எடுத்து குளங்கள், குட்டைகள் அத்தனையும் மீட்டெடுக்கப்பட்ட காலம் அவருடைய காலம். தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை அவர் அன்றைக்கு அதிகப்படுத்துகிறார். இளைஞர்கள் பல பேரை கொலை செய்து கொண்டிருந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்கிறார். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கிறார் சூழலை பாதுகாப்பதற்காக. 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வருகிறார். ஊரகம் தோறும் ஒரு மருத்துவமனை இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார். இதெல்லாம் அவருடைய காலத்திலே சாதாரண போற போக்கில் அவர் செய்து காட்டிய சாதனைகள். இன்னும் நாள் பட்டியல் போட முடியும். அப்ப இத்தனையும் செய்த ஒருவர், அவரைத்தான் இவங்க சொல்லிட்டு இருந்தா நிர்வாக திறமை அவருக்கு இருக்காது, கிராமத்திலிருந்து வர்றாரு, விவசாய குடும்பத்திலிருந்து வர்றாரு, என்ன தெரியவருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு அதை சொல்றோம். நிர்வாகம் இவ்வளவு தூரம் சீரழிஞ்சு கிடக்குதுன்னா இந்த நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு அறிவும் திறமையும் வல்லமையும் கொண்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவை. அப்படியான முதலமைச்சராக இன்றைக்கு பழுத்த அனுபவத்தோடு எடப்பாடியார் நிற்கிறார். எனவே நாங்க மக்களிடம் சொல்வது அதுதான். அதிமுக ஆட்சி காலத்துல முதல் ரவுடிசம் இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை, கூலி படைகள் இப்படி ஆடல, கோர்ட்டுக்குள்ள போய் எவனை வெட்டி கொள்ள முடியும் அந்த சூழல்கள் இல்லை. இந்த 12வது படிக்கிற பிள்ளையை நாசமணி வீசிட்டு போனானுவார், அந்த சூழல்கள் அன்னைக்கு இல்லை. 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில் கொண்டிருக்கான் பார் திமுக பொறுப்பாளர், அந்த சூழல்கள் இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு பிள்ளையை சீரழிச்சிட்டு அவன் வீட்டுல போய் அமைச்சர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா எந்த வழக்கம் இல்லாம முடிச்சு வச்சிங்க பாருங்க. இந்த கொடுமைகள் இல்லை. தெய்வ செயல்னு ஒருத்தன் பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி கொண்டு போய் அமைச்சர்களிடம் விடுகிறான்னு சொல்லி ஒரு பொண்ணு கண்ணீர் மல்க அழுதுட்டே பேட்டி கொடுத்தா, அவனுக்கு விடுதலை, அவன் மேல வழக்கே இல்லை. பெண் காவல்துறை அதிகாரி அவங்க போய் பாதுகாப்புக்காக போறாங்க திமுக கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்துல அவங்க மேல பாலியல் சீண்டல் நடத்துறான் 2 பேரு. அவனை கைது பண்ண 2 நாள் துப்பில்ல, 2 நாள் கழிச்சு கைது பண்ணி வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த வழக்கு வாபஸ். நீங்க அந்த பீகார்ல இருந்து வந்த குடும்பத்தை கொன்னு குடிக்கிறான், 3 பேரை கொன்னு குப்பத்தொட்டியில் தூக்கி உடம்ப வீசிட்டு போயிட்டான். ஏராளமான கொலைகள், ஏராளமான பாலியல் வன்கொடுமைகள். இத்தனைக்கும் பின்னாலும் மலிந்து கிடக்கிற கஞ்சா, மலிந்து கிடக்கிற அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கள்ளச்சாராயம், போதை, எங்க பார்த்தாலும் போதை. கல்லூரி மாணவர்களில போதை, பள்ளிக்கூட மாணவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி ஒரு அறைக்குள்ள அவ்வளவு ஆட்டம் போடுகிற காட்சி தனியார் தொலைக்காட்சி எடுத்து வெளியே போடுது. நாரி போய் கிடக்குது நாடு. இந்த சிந்தனைகள், இந்த வேலை அதிமுக ஆட்சியில் இருக்காது. சட்டம் ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் பராமரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில். இந்த மாதிரி கண்டவனுக்கு கஞ்சா விற்கிறதுக்கும் பாலியல் வன்புணர்வுகள் பண்ணிட்டு ஓடுறதுக்கும் அங்கே அதிமுக ஆட்சியில் வேலை கிடையாது. இப்போ திமுக ஆட்சியில் திமுக தலைவர்களே இதுக்கு சாதகமாக நிற்கிறாங்கிறதா விஷயம். நீங்க கிட்னி திருடின ஆஸ்பத்திரியோட ஓனர் யாரு? திமுக எம்எல்ஏ. மறுக்க முடியுமா? அது இந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் போய் மலையும் வெட்டி கடத்துறான்னு போய் இது பண்ண போனப்ப அவங்க அடிச்சு கொலைவெறி தாக்குதல் நடந்தது யார்? எம்எல்ஏ. அதே எம்எல்ஏக்கு சொந்தமான குவாரியில 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாடி கிடக்குது, ஒரு இளைஞரை கொன்று அந்த உடலை வீசிட்டு போயிருக்கானுங்க. என்ன நடவடிக்கை?
தானே ஒரு எம்எல்ஏ இறங்கி வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துறாரு ஒரு பத்திரிகையாளர் மேலேயே தைரியமா. அப்ப நீங்க சாதாரண இளைஞனை இவன் கொண்டு வீசியிருக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் குவாரியில தான், அவரோட குவாரியில தான் கிடக்குது, அந்த எம்எல்ஏ குவாரியில தான் கிடக்குது. எம்எல்ஏவும் அமைச்சர்களுமே ரவுடிகளா தெரிஞ்சா எப்படி சார் நாடு நல்லா இருக்கும்? மா சுப்பிரமணியம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கொடுமை பண்ண வீட்டுல உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்கிறாரு. கோயில் வாசல் நின்று சாமி கும்பிட போற பக்தர்களை பார்த்து நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியான்னு கேட்கிறாரு சேகர் பாபு. நீங்க அம்மாளுக்கு மகளுக்கு 1000 கொடுத்துக்கிற யாரோ கூட பேசிட்டு இருங்கிறாரு துரைமுருகன். ஓசியில தானே போறேன்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்தி பேசுறாரு பொன்முடி. எந்த அமைச்சர் சார் உருப்படி? 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி அதுல பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஒரு அமைச்சர் உருப்படியான அமைச்சர் உண்டா இந்த ஆட்சியில? இவங்களுக்கு எதுக்கு சார் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும்? அதைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அதிமுக செய்த சாதனைகளையும் நாங்கள் சொல்லுகிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கும் திமுக சாதி மத வாக்குகளை மட்டுமே நம்பி நிற்கிறது. நாங்கள் சொல்லுவது எந்த சாதியாக இருங்கள், எந்த சமயமாக இருங்கள், அரசியல் என்பது அனைவருக்குமானது. அந்த அரசியல் களத்துல நாம் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழல் அமையணும். இது இவங்க ஏற்றி இருக்கிற இந்த கரண்ட் பில்லு, இந்த சொத்து வரி, இந்த குடிநீர் வரி எல்லாத்துக்கும் தானே எரிக்குது. இந்த ஜாதிக்காரனுக்கு ஏறி அந்த ஜாதிக்காரனுக்கு ஏறாமல் இல்லை. அப்ப நாம் ஒரே முகமா சிந்திச்சு ஒரு நல்லாட்சி இங்க மலர்வதற்கு இந்த ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியை வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியாரினுடைய ஆட்சி நம்ம அமைக்கணுங்கிறத நான் கோரிக்கை. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.